இதே போல் எப்போதும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றா இருந்து செயல்படணும். அப்போ தான் ஊர் நல்லா இருக்கும், ஊர் உருப்படும், மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சேலத்தில் ஒரு மேடையில் பேசுகிறார். பேசும்போது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அதாவது எம்எல்ஏக்கள் எல்லாம். அதில் பாமக எம்எல்ஏ அருள் அவர்களும் வந்திருக்காரு. அப்புறம் பிற எம்எல்ஏக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, திமுக எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்களே அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ அருள் அவர்களும் கவர்மெண்ட்டில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி பாராட்டி பேசியிருக்கார் போல். அதே மாதிரி திமுக எம்எல்ஏவும் பாராட்டி பேசியிருக்கார் போல். இதை பற்றி மேடையில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. நம்ம கட்சியை சாராத ஒரு எம்எல்ஏ நம்ம அரசை பற்றி பெருமையாக பேசியிருக்கார். 2 பேரும் சேர்ந்து பேசியிருக்கிறாங்க. நம்ம எம்எல்ஏவும் அந்த எம்எல்ஏவும் சேர்ந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக எப்போவுமே இருக்குண்ணே, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் பொடி வச்சு பேசுகிற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எம்எல்ஏ நம்ம கட்சியை சாராதவர், நம்ம கட்சி கூட்டணியிலையும் இல்லாதவர் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கார். இப்போ இப்போதைக்கு கூட்டணியில் இல்லை, ஃபியூச்சரில் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பொடி வச்சு பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்க நடப்பது அரசு விழாவா இல்ல கிட்டத்தட்ட ஒரு மகளிர் மாநாடா என்ற அளவுக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோட முகத்தோட இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களும் தங்கைகளும் அம்மாக்களும் பாட்டிகளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க. இன்னொரு சிறப்பு, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரு நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நெக்ஸ்ட், பிரச்சாரத்துக்கு வாகனங்கள் கலர் கலராக பஸ்ஸில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தர் என்னன்னா பச்சை கலர் பஸ்ஸு, இன்னொருத்தர் என்னன்னா மஞ்சள் கலர் பஸ்ஸு. ஆனால் கடைசியாக தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க போகிறது எந்த பஸ்ஸு? பிங்க் கலர் பஸ்ஸு. மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் இருக்குல்ல, அந்த பஸ்ஸு கலர் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எங்கேருந்து அப்படியே கொண்டு போய் திட்டத்தோடு கனெக்ட் பண்ணி எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாருங்க. கண்டென்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் செம ரைட்டப்பு, சரியான ரைட்டப்பு அப்படின்னு ஊருக்குள்ளே பேசுவாங்களே. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவருக்கு எழுதி கொடுக்குற டீம் எழுதி கொடுத்தது தானே அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, சூப்பராக எழுதிடுவாங்கப்பா, கண்டென்ட் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட கண்டென்ட் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிர் நீங்க யூஸ் பண்ண போற முதலமைச்சருடைய அந்த பஸ் தான் மற்ற எல்லா பஸ்ஸையும் ஓரம் கட்டிட்டு அதுதான் ஜெயிக்க போகுது. உங்களுக்காக உழைப்பதற்காக நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் தயாராக இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும்னு உங்ககிட்ட நான் அதை விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இப்போ பாமக எம்எல்ஏ அருள் அவர்களை பற்றி பேசியிருந்தார். அவர் திமுக எம்எல்ஏவோட சேர்ந்து பாராட்டினார் கவர்மெண்ட்டை. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செயல்படணும்னு சொன்னதுனால எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. ஒருவேளை பாமகவும் கூட்டணிக்கு எதுவும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா திமுகவோட அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. அந்த கியூரியாசிட்டியோட அருள் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளில வந்தோன்னே செய்தியாளர்களை சந்திக்கும் போது கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் உங்களை பற்றிலாம் துணை முதல்வர் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அவர் ஏதோ ஜாலிக்கு பேசியிருக்கார், ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் யார் எடுப்பா? மருத்துவரையாக தான் எடுப்பார் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் முடிவு எடுப்பார். இது தொடர்பாக கூட்டணி பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்கிறதில்ல, அதை பற்றிலாம் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க, எங்கள் தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசியிருக்கிறார் எம்எல்ஏ அருள் அவர்கள். சார் அது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது ஜாலியாக அது சொன்னார். அது என்னங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. என்னை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் என்ற ஒரு மாபெரும் தலைவராலே உருவாக்கப்பட்ட இயக்கம். அதுதானே தவிர மற்றபடி இதில் நான் ஒன்றும் வேற ஒன்றும் சொல்றதுக்கு